எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்று ரெண்டு பேரை தவிர அத்துணை பேருமே கத்தோலிக்கர்கள், வேற எந்த சபையும் கிடையாது. கத்தோலிக்கர்கள் மட்டும்தான், கன்னியாகுமரி ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் வரைக்கும். ஏன்னா அவர்களுக்கான பாதுகாப்பை கிறிஸ்துவம் அந்த நேரத்தில் கொடுத்தது. சவேரியார் நேரத்தில் சவேரியாருக்கு பின் வந்த நற்செய்தி பணியாளர்கள் அவர்கள் அடிக்கடி குறுநில மன்னர்களால் கைது செய்யப்பட்டார்கள். மீன் பிடிக்க போகிற போது அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல். அந்த நேரத்தில் சவேரியாரும் அவரை தொடர்ந்து வந்தவர்களும் பெரிய பெரிய மன்னர்களிடத்தில் பேசி அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தாங்க. அப்பதான் அவங்க முடிவெடுத்தாங்க, எங்களுக்கான பாதுகாப்பை கொடுப்பது இந்த கிறிஸ்தவம், எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் கத்தோலிக்கர்களாக மாறுகிறோம் அப்படின்னு அத்துணை கடற்கரை கிராமங்களும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அப்போ இது எல்லாம் செய்துதான் நற்செய்தி பணி அங்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்தியாவில் இத்தனை பணி